வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, மேலச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கிறோம். என்ன கோயில் அப்படின்னா, மத்தலேஸ்வரர் கோயில் என்ற கோயிலில் இருக்கிறோம். இது மேலச்சேரியில் ஒரு குடையுரை கோயில் இருக்குது. அந்த கோயிலை ஒட்டி கட்டப்பட்டது தான் இந்த மத்தலேஸ்வரர் கோயில் சொல்கிறாங்க. அந்த மத்தலேஸ்வரர் கோயிலுக்கு மேலே சுப்பிரமணியர் அப்படின்ற ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயிலில் தான் இப்போ நம்ம நின்றுன்னு இருக்கோம். இந்த கோயிலில் இருந்து பார்த்தா நமக்கு இந்த ஊரில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரியும். எப்போவுமே நம்ம ஒரு உயர்வான இடத்துல போனால் மட்டும்தான் நமக்கு கீழே இருக்கிற அத்தனையுமே நம்ம தெரியும். அதே மாதிரி தான் பரம்பொருள், அதாவது பரமாத்மாவை நம்ம நெருங்கினா தான் கீழே இருக்கக்கூடிய ஜீவாத்மா எல்லாமே தெரியும். பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடியது பரமாத்மா. அந்த கடவுளோட நம்மளால் தொடர்பு கொண்டு வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக தான் நிறையா பேர் தியானங்கள் தவங்கள்லாம் செய்கிறாங்க. அப்படி செஞ்சும் பெற்றுக்கொண்டவர்கள் தவிர்த்து எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய பரம்பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியாதவர்களுக்காக உருவாக்கப்படுறது தான் கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோயில்களில் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை ஒரு இடத்துல வச்சு எல்லாரும் போய் கும்பிட்டு தங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்படுறது தான் கோயில்கள். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சதுன்னு கோயில் தெய்வம் அப்படின்னு சொன்னால் அதை தாயின்னு சொல்லலாம். தாய் ஒரு நடமாடும் தெய்வம். அவங்க ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உலகத்திலே அன்பு பாசம் எல்லாம் காட்டுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க நான் அன்பு காட்டினேன் அது காட்டினேன். ஆனால் 100% அன்பு காட்டக்கூடியவங்க யார் அப்படின்னா தாய் மட்டும்தான். தாய் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா தாய் நமக்கு நல்லதை தான் சொல்லுவாங்க, நல்லதை தான் செய்வாங்க. நம்ம எவ்வளவு கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு தாய் தான் நம்ம சொல்கிறத கேட்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் நம்பாமல் தாய் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் கதை என்ன ஆகுதுன்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடக்குது. சண்டையில் கௌரவர்கள் 99 சகோதரர்களும் இறந்துட்டாங்க. கடைசியில் துரியோதனன் மட்டும் உயிரோட எஞ்சி இருக்கிறான். அப்போ அந்த அம்மா காந்தாரி வராங்க, அதாவது துரியோதனனுடைய அம்மா வராங்க. நான் எனக்கு ஒரு சக்தி உனக்கு தரேன். உன்னுடைய 99 உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் இறந்துட்டாங்க. இப்போ நான் ரொம்ப நாளாக திறக்காத என் கண் கட்டை திறப்பேன். அந்த என் கண்ணில் இருந்து வரக்கூடிய வழி உன் உடம்பு ஃபுல்லாக பரவி மிகப்பெரிய சக்தி உண்டாகும். அதனால் நீ என்ன பண்ணுற, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு வந்தோன்னா நீ உடம்புல ஒரு துணி இல்லாமல் நிர்வாணமாக வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், சரிமான்னு சொல்லிட்டு துரியோதனை போய் குளிச்சுட்டு வர்றதுக்காக போகிறான். அப்படி போயிட்டு வரும்போது கிருஷ்ணர் வந்துடுறாரு. கிருஷ்ணர் பார்த்துறாரு. பார்த்துட்டு இவனுக்கு காந்தாரியின் மூலம் சக்தி கிடைத்து விட்டால் இவனை கொல்ல முடியாது. அப்போ இவனை ஏதாவது பண்ணோன்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, துரியோதனக்கிட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் அம்மா முன்னாடி போகலாமா, ஸோ இடுப்புக்கு கீழே மறைவை ஏற்படுத்திக்கிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா துரியோதனனும் சிந்திக்காமல் சரி நம்ம இது பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வாழை இலையை இடுப்புக்கு கீழே கட்டிட்டு போகிறான். அப்போ அந்த அம்மா காந்தாரி முன்னாடி போய் நிற்கிறான். என்ன துரியோதனா வந்துட்டியா அப்படின்னோன்னா, வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மா என்ன பண்ணுது, சரி நான் கண்கட்டை அவிக்க போகிறேன்னு சொல்லி அந்த அம்மா கண்கட்டை திறக்குது. கண்ணில் இருந்து வரக்கூடிய அத்தனை சக்தியும் அந்த துரியோதனனுடைய உடல் முழுவதும் பரவி நிற்கும் போது அந்த இடுப்பில் இருக்கிற அந்த மறைவான பகுதியில் மட்டும் காந்தாரியோடைய சக்தி படலை. எல்லாம் முடிஞ்சோன்னா கண்ணை தந்தோன்னே, துரியோதனா இது மாதிரி தப்பு பண்ணிட்டியா, உன்னை முழுதுமாக தானே வர சொன்னா, ஏன் இது மாதிரி வந்த அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைம்மா கிருஷ்ணர் தான் இது மாதிரி சொன்னார், அம்மா முன்னாடி போய் நிற்க வேணாம், இருந்தாலும் என்னம்மா மற்ற இடத்துலலாம் எனக்கு சக்தி இருக்க, இந்த இடத்துல மட்டும்தானே சக்தி இல்லை அப்படின்னு துரியோதனன் சொல்லும் போது அம்மா சொல்கிறாங்க, துரியோதனா உன்னை இந்த உலகமே கெட்டவன் சொல்லுது, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுது. ஆனால் ஒரு தாய்க்கு நீ ஒரு மகன் தான், உன்னை நான் காப்பாற்றணும், உன்னுடைய உயிரை காப்பாற்றணும், உன்னுடைய அறியாமையை எல்லாரும் பயன்படுத்திக்கிற நிலையிலேருந்து உன்னை காப்பாற்றணும், உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிற உலகத்துலேருந்து உன்னை காப்பாற்றணும், உனக்கு நன்மை செய்யணும், உன் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி உனக்காக நான் என்னுடைய சக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீ முழுசாக வராமல் நிர்வாணமாக வராமல் இது மாதிரி வந்துட்ட. ஊரார் பேச்சை கேட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு நல்லது செய்வாங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை உயர்வுக்காக பாடுபடுவாங்க, உன்னை சுற்றி இருக்கவங்க நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு செஞ்சுட்டு பண்ணிட்ட. அதனால் இது உன்னுடைய பெரிய இழப்புக்கு காரணமாயிடும். ஒன்றரை மட்டும் நினைவில் வச்சுக்கோ,
நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிறதா சொல்லிட்டு கெட்டது தான் செய்வாங்க. ஆனால் ஒரு தாய் மட்டும்தான் வந்து நல்லது செய்வாங்கன்றதை நீ மனசில் வச்சுருந்தனா உனக்கு எந்த அழிவும் வராது. அதனால் உன்னை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது. அது மறுநாள் வந்து சண்டை பயங்கரமாக நடக்குது. யாருக்கும் அப்படின்னா துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடக்கும்போது பீமன் வந்து கரெக்டாக அந்த தொடையில் வந்து அடித்து துரியோதனன் தொடையில் அடிப்பட்ட காரணத்தால் வலியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து இறக்குறான். அப்படி இறக்கும் போது தான் கடைசியாக அவன் வந்து சொல்கிறான், அம்மா அப்படின்னு சொல்கிறான், அம்மா நீங்கள் சொன்னது உண்மைதான். நீங்கள் தாய் வந்து ஒரு மகனுடைய முன்னேற்றத்துக்காகவும் ஒரு அறிவின் உயர்வுக்காகவும் அவன் வாழ்வதற்காகவும் தான் நீங்கள் வந்து செய்வீங்க. ஆனால் நீங்கள் செஞ்ச செயலை என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க நினச்சா, என்னுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாங்கன்னு நினச்சேன், எனக்கு வந்து அறிவுரை சொல்வதற்காக இருக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க, என்னுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால் என்னுடைய இறப்புக்கு வந்து நான் காரணமாயிட்டேன். அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் துரியோதனன் வந்து இறக்குறான். ஸோ இந்த கதையில் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்மா என்பவர் வந்து கடவுளுக்கு சமானம். அவங்க வந்து அன்பை 100% நம்மக்கிட்ட கொடுக்குறவங்க. அவங்க வந்து நம்ம நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பயன்படுத்திக்கணும், நம்ம அறியாமையை பயன்படுத்திக்கணும், நம்ம சுகத்தை பயன்படுத்திக்கணும், நம்ம சொத்தை பயன்படுத்திக்கணும்னு இருப்பாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி அவங்களோட வந்து சகவாசம் வச்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாய் சொல்ல வந்து தட்டாமல் தாய் என்ன சொல்கிறாங்களோ அது செஞ்சால் நல்லது. ஸோ தாயினுடைய பெருமையை தெரியாமல் தாயின் சொல்லை கேட்காமல் இருந்தது தான் துரியோதனனுடைய இறப்புக்கு காரணம். தாயை மதிக்காதது தான் துரியோதனனுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்னு வந்து நம்ம மனசில் நிறுத்தணும். அப்படின்னா தாயும் கடவுளும் ஒன்று, தாயும் இந்த பரம்பொருளும் ஒன்று, தாயும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுளையும் தாயையும் நம்ம ஒன்றா நினச்சி கும்பிடுவோம், கடவுளை வழிபடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.